என்னப்பா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? இல்லப்பா, அதாவது முழுசாக சந்திரமுகியா மாறி இருக்கிற ஷெர்லினை பாருங்கள். ஆஹா, என்னமா வேது. இல்ல டோ, அவ முகத்துல ஆஷா பாருங்க ஆஷா 26 நிமிஷம் பண்ணிட்டேன்றா. இல்ல நீ கரைச்சிருக்கிறது வந்து 114 கலோரி. ஒரு நாளைக்கு நான் 400 கலோரி கரைக்கிறேன். அது கூட இல்ல, இதுப்பா இதுல 1 RPM ஸ்பீட் வச்சிருக்காளோ. அது பரவாயில்ல, இல்லப்பா பாடி இங்க பாடி விழுந்துருமா? தூக்கிட்டு போன தேவையில்ல, தூக்கவும் முடியாது. இங்க பாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் பண்ணிட்டு இப்பதான் 1 கிலோமீட்டர் முடிஞ்சிருக்கிறான். நான் அதுக்குள்ள 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தா 0.1. அதுக்கு முன்னாடி பாரு ஒரு புள்ளி வச்சு 1 கிலோமீட்டர்னு போடுங்க. இப்ப நீ 1 கிலோமீட்டர் இப்பதான் ஓடிருக்க. அப்போ ஓடுனது 100. எது 2 கிலோமீட்டர்? 1.1னா 1 கிலோமீட்டர். நீ 0.1 ஓடுது மாதிரி 100 மீட்டர். ஒரு ஹவருக்கு 2 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்க பைக்ல. அது மாதிரி ஒரு ஹவருக்கு 2 கிலோமீட்டர் இப்படி போனீங்கன்னா 1 மணி நேரத்துல நீ 2 கிலோமீட்டர் போவ. 1 மணி நேரத்துல 2 கிலோமீட்டர் போவேன் ஷெர்லின். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பண்ண நல்லது. இல்ல ஷெர்லின், 1 கிலோமீட்டர் 100 மீட்டர் போடுதா? ஷூ இப்ப ஷூ இல்லாதனால தான் ஷெர்லின் நீ வந்து இப்போ ஸ்லோவா போயிட்டு இருக்க. ஷெர்லின், நீ அப்படியே பண்றதுல, நீ மெலியறதுல பார்த்தனா, நீ கைக்கும் சேர்ந்து எக்ஸசைஸ் கேட்ட ஷெர்லின். இப்போ கை மெலிஞ்சு கை வந்து த்ரிஷா கை மாதிரி ஆக்குறோம். இல்ல நான் கூட நினைச்சேன் வேற ஓட்டுறா உடச்சு உடச்சு விடுவாளோன்னு. மிஷினுக்கு எந்த டேமேஜ் ஆகாது. எனக்கு அது வரைக்கும் திருப்தியா இருக்கு. இவ வேற வந்து ஓட்டுறாளே, எங்க இந்த மிஷினை உடைச்சிருவாளோன்னு எனக்கு அப்போதைக்கு நிம்மதியா இருக்கு. மிஷினுக்கு எந்த பிரச்சனையும் போற வேகத்தை பார்த்தா ஷெர்லின், கமான் ஷெர்லின், உன்னால முடியும். அவ போற வேகம். ஆனா ஷெர்லின் உலகத்துல இல்ல ஷெர்லின், அந்த ஒண்ணுக்கு தலைகளை பூ வச்சிருந்ததுக்கு இல்ல செல்லப்படி திரும்பிட. அதாவது உலகத்திலேயே நைட்டு ஒர்க் அவுட் பண்றதுக்கு வீட்டுல, அதுவும் சொந்த மிஷின் வாங்க, ஃப்ரெண்டு மிஷின்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கு தலையில பூ, மல்லிகை பூ வச்சுட்டு அந்த அது அப்படியே இருக்கு. ஓகே, காலைல வச்சுதான் அப்படியே இருக்கு. அது ஓகே. எங்க அண்ணனுக்கு ஆயுசு கெட்டி. ஆனா இங்க பாரு, இருங்க வரேன். முதல்ல இவளை டேமேஜ் பண்றதான் என் பிளானே. என் ஃபுல் டைம் பிளானே இவளை டேமேஜ் பண்றதான். 122 கேலரிஸ். ஷெர்லின், நான் இருக்கேன்ல, அதாவது ஆஷாலினி ஆகிய நான் 11 RPM ஸ்பீட்ல ஓட்டுவேன். ஓட்டி இது வந்து 400 கேலரிஸ் கரைப்பேன் ஒரு நாளைக்கு. வாய்ப்புலடா. இப்ப நான் ஓட்டுறதை மட்டும் பாரு, நான் மாட்டிட்டு வந்துட்டு ஓட்டுறதை மட்டும் பாரு. வாய்ப்புலடா தங்கம். ஆனா உனக்கே இப்ப மூச்சு வாங்குது, அதை மட்டும் நீ சொல்லு. வாழ்க்கையில வீட்டுல குனிஞ்சு வீடு கூட்டி இருந்தாலே இந்த பிரச்சனை சரியா இருக்குப்பா. ஒரே நிமிஷம் இந்த கேமரா நீங்க எடுங்களேன், ஒரே நிமிஷம் ப்ளீஸ். அதாவது இல்ல வீடியோ கீழே கை வைங்க. முன்ன பின்ன வீடியோ எடுத்த பழக்கம் இல்லாதனால லெனின் சார் வந்து வீடியோ வாழ்க்கையில குனிஞ்சு நிமிந்து வீடு கூட்டி இருந்தா அவங்க அம்மா என்னடி போஸ் கடவுளே, இதெல்லாம் சத்தியமா எடுக்காது. இவனுங்களெல்லாம் ஃபிட் ஆக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணு. என்னமோ கடற்கரையில அது என்னது டைட்டானிக் கப்பல் இப்படி போஸ் கொடுக்க இப்படி வர போஸ் கொடுத்து இந்த 3 நிமிஷம் இருக்கு, ஒழுங்கா பண்ணு. இங்க பாருங்க. ஆமா, இல்ல 1 நிமிஷம் கரெக்டா 1/2 மணி நேரம் முடிக்கணும். இல்ல 10 செகண்ட்ஸ் இருக்கு. வீட்டுல குனிஞ்சி இன்பா அங்கிள் நீங்க வீடு கூட்டாதீங்க, வீடு இது பண்ணாதீங்க. ஆன்டி நீங்க சமைக்கவில்லை விடுங்க. வீட்டுல குனிஞ்சு நிமிந்து ஒரு வேலை செய்யாம நீ வீடு கூட்டி இருந்தா நீனே சமைச்சா அப்படின்னாலே வெயிட் குறைஞ்சிருந்தேன். எப்படியும் கேவலமா சமைப்பேன். இல்ல இப்படி டேமேஜ் பண்றா பாருங்க. கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம 1000 நாள் நீங்க இப்படி டேமேஜ் பண்ணிருக்க கூடாதுப்பா. மகாஜனங்களே, இவ வாழ்க்கையில அந்த அடுப்பாங்கரையில போய் இப்படிக்கா கூட இப்படி எந்த வேலையும் பார்த்தது. ஆனா நீ வேர்வை சிந்து ஷெர்லினோட வேர்வை துணிகள் அப்படி பல அதாவது வேத்தா மூஞ்சி ஷைனிங்கா வரும்னு நான் சொன்னேன். எப்படி ஆஷா நீங்க மட்டும் ஷைனிங்கா இருக்கீங்கன்னு அவ கேட்டா. அந்த பல 40 வயசு ஆதே எப்படி சிக்கன் சிறுத்தை குட்டியா இருக்கிறது டிப்ஸ் கேட்டா. நான் அப்ப சொன்னேன் ஷெர்லின் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணேன்னா லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷன், அதாவது வெள்ள ரத்த ஓட்டம் நிறைய ஆகும். 41 இல்ல உனக்கு? எனக்கு 41 தான். எனக்கு 41 நைஸ். அப்படியே 40ங்கறீங்க. சரி, வெள்ள ரத்த ஓட்டம் ஓடி அந்த முகத்துக்குள்ள நிறைய அந்த லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷன் வந்து வேர்த்துச்சுன்னா பலன்னு இருக்கும்னு சொன்னனும் இல்லையா. எனக்கு வந்துட்டு அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணேன். ஷூ வாங்கி கொடுத்துட்டா வேகமா ஓட்டிடுவேன் ஷெர்லின். ஆமா, ஷூ வாங்கி கொடுத்துட்டா வேகமா ஓட்டிடுவேன். ஷூ வாங்கிட்டு ஒரு பின்னாடி இருந்து 2 பேரும் ஏறி தள்ளணும். இல்ல என்னால 1 கிலோமீட்டர் இப்பதான் முடிச்சிருக்கேன். நான் 1 கிலோமீட்டர் இப்பதானே நம்ம போயிட்டு வந்தோம். சரி, ஏதோ 0.1 கிலோமீட்டர். அதுல வந்து மல்லிகைப்பூ என்ன
கொண்டை எடுத்து இங்க போட்டுட்டு நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவேன்னா ஒரு டிஷர்ட் ட்ரவுசர் போட்டு இங்க கொண்டை தூக்கி போட்டுட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாஸ்க் போட்டு நான் பார்த்திருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணேன். இவ வந்து தலைக்கு ஃப்ரீ தலை குளிச்சுட்டு கிளிப் போட்டுட்டு ஃப்ரீயா விட்டுட்டு பூ வச்சுட்டு பண்ணிருக்கா. இவ டெலிவரிக்கு நீ அப்படிதானே வந்தா ஆமா. சொல்லிடுவேன் விஷயம். வேணாம், வேணாம். அது நம்ம இன்னொரு நான் இன்னொரு வீடியோ சொல்றோம். அது சரியான கிரிஞ்ச் அது. ஆமா. அது நம்ம அப்புறமா சொல்லுவோம். ஆமா. ஓகே, நன்றி சார். போஸ்ட் கொடுப்பீங்க. Bye. Bye.